சாட்டை துரைமுருகன் சாக்கடை துரைமுருகன் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. விஜய் விமர்சிக்க எத்தனை காரணங்கள் இருந்தும் நடிகையோடு தொடர்பு படுத்தி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை கண்டிக்க எந்த தாவேக்க பொறுக்கிகளுக்கும் தகுதி கிடையாது. அதாவது ஒட்டுமொத்த தாவேக்க தொண்டர்களையும் பொறுக்கின்னு சொல்கிறான், அந்த கேடுகட்ட பொறுக்கி. அவன் வந்து ஒரு அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். அவன் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது, அவதூறு பரப்பு செயலாளர். அவன் உன்னோட இந்த திமிரான பேச்சுக்கு தான் ஒரு வார்டு நம்பர் கூட உங்களால் ஜெயிக்க முடியல. இதேமாரி நீ தொடர்ந்து பேசினே இருந்தீங்கன்னா உன்னோட கட்சி இருக்கிற அட்ரஸே தெரியாமல் போயிடும். கத்தி பேசுகிறவங்க தலைவர் கிடையாதா? மக்களுக்காக வந்து கருத்தை பேசணும். இங்கே களத்தில் என்ன இருக்கிறவன் என்ன பண்ணுறான், நீ வந்தால் என்ன பண்ணுவ, அதை சொல்கிறான்னா எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றியுமே விஜயன்னு வந்து இருக்கிற, விஜய் பின்னாடி 24 மணி நேரமும் சுற்றி நிற்கிற. உன்னால யாருன்னே விஜய்க்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நீலாம் எதுக்கு உனக்கு எதுக்கு இந்த திமிரான பேச்சு? எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணி தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. நீ மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு வந்து சொல்கிறான்னா எப்போ பார்த்தாலும் விஜயை மட்டும் சொல்லிட்டுருக்குற. ஆனால் ஒன்று இந்த நீ குறித்து வச்சுக்கோ, இந்த வாட்டி நாம் தமிழர் ஓட்டு கம்மியாகிறதுக்கு நீ மட்டும் தான் காரணமாக இருப்ப. வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க. உன்னால தான் அந்த கட்சி அழிய போகுது, பார்த்துக்கோ. ஒருத்தர் ஊழலை ஒழித்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு வராரு. அவருக்கு எதிராக எத்தனை பேர் தெரியுமா அவர் எதிராக உட்காந்து பேசினு இருக்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், எத்தனை மீடியாக்கள் அவருக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள்.